சாலமோன் எழுதின உன்னத பாட்டு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சாரோன் ரோஜா யார் என்பதையும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் யார் என்பதையும் அதற்கு வேதம் கொடுக்கும் விளக்கத்தையும் நாம் பார்ப்போம். எபிரேய வேதாகமத்தில் மூல பாஷையில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், சாரோன் என்பது இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படுகிற ஒரு செழிப்பான சமவெளி. அங்கு மழைக்காலத்தில் அதிகமாக மலர்கள் பூத்துக் குலுங்கும். ரோஜா என்பது ஆங்கில வேதாகமத்திலும் தமிழ் வேதாகமத்திலும் குறிப்பிட்டிருந்தாலும் மூல பாஷையில், அதாவது எபிரேய மொழியின் வேதாகமத்தில் அது ஒரு ரோஜா மலர் என்று நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. அது ஒரு காட்டு மலர். ஆங்கிலத்தில் மெடோ சஃப்ரான், அதாவது நச்சுத்தன்மையுள்ள இலையுதிர் காலத்தில் பூக்கும் ஒரு தாவரமாகும். நச்சுத்தன்மையுள்ள குங்குமப்பூ என்று சொல்லப்படுகிறது. பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம் என்பது மிகுந்த வாசனையுள்ளதாய் வெண்மை நிறம் கொண்டதாய் பார்ப்பதற்கு அழகானவையாய் காணப்படுகிற ஒரு மலர். எபிரேய மொழி வேதாகமத்தில் வசனங்களின் வார்த்தைகள் யார் கூறுவது என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சொன்னவர் ஒரு ஸ்திரீயானவள் என்றும் அதற்கு பதில் கூறியது ஒரு ஆண் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேத அறிஞர்கள் அவள் சூனேம் தேசத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அந்த ஆண் என்பவர் சாலமோன் ராஜா என்றும் குறிப்பிடுகிறார்கள். சாலமோன் அவளைக் கண்டு அவள் மிகவும் அழகானவளாயிருக்கிறார் என்று சொல்லி அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறார். அப்பொழுது இந்த சூனேம் தேசத்து ஸ்திரீ தன்னை தாழ்த்தும் விதமாக யாரும் கண்டுகொள்ளாத தாழ்த்தப்பட்ட காட்டு மலர்களைப் போல் தன்னை நினைத்து இந்த வார்த்தையை பேசுகிறாள். அதற்கு சாலமோன் ராஜா, முள்ளுகளுக்குள்ளே இருக்கும் லீலி மலர் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்விதமாக மற்ற ஸ்திரீகளை காட்டிலும் இந்த சூனேமியால் தனக்கு மிகவும் பிரியமானவள், அழகானவள் என்று பதில் கூறுகிறார். எபிரேய வேதாகமத்தில் இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதாக எந்த குறிப்பும் இல்லை. சில வேத அறிஞர்கள் சாரோனின் ரோஜா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள். எப்படியெனில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த அழகானவர் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருப்பதால் ஆண்டவரை சாரோன் ரோஜாவாக உருவகப்படுத்தி சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இது நேரடி அர்த்தம் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய சிந்தனைக்கு உதவும் உருவகம். இன்னும் சில வேத அறிஞர்கள் இந்த வசனங்கள் மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார்கள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்மை குறைவாக நினைத்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் மதிப்புமிக்கவர்களாக காண்கிறார். நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதே நம்முடைய உண்மையான மதிப்பு.